நான் இன்றைக்கி தக்காளி பிரியாணி செஞ்சேன். தக்காளி அரைச்சி தாளித்து விட்டு செஞ்சேன். இந்த பக்கம் முட்டை ஆம்லேட் தான் போட்டேன், வெங்காயம் போட்டு. அப்புறம் பார்த்தா வரல, சரியாக வரல, அந்த நான்ஸ்டிக் போனதுனால. அதனால் அப்படியே வறுத்துட்டேன். இப்போ தக்காளி சாதம் எடுத்துக்கலாம். பொன்னி அரிசியில் தான் பண்ணினேன், சூப்பராக வந்திருக்குது. ஐயோ, கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கு. இந்த பாத்திரத்தில் செஞ்சால் தான் கொஞ்சம் சரியாக வரும், அடி பிடிக்காது. இன்றைக்கி தக்காளி அரைச்சதுனால அடி பிடிக்குது எனக்கு தெரியல. நல்லா கிளறிட்டு அப்புறம் காட்டுறேன். நல்லா வந்திருக்குது, லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. அப்படியே மேலாப்பில் எடுத்துட்டேன். அப்புறம் அது மத்தியானம் இதெல்லாம் தீர்ந்தால் அப்புறம் அடி பிடிச்சதையும் சேர்த்து சாம்பார் சாப்பிட்ருவோம். அதை மத்தியானம் பார்த்துக்கலான்ட்டு. இனிமேல் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நம்ம கட் பண்ணி போட்டு தாளித்தோமா அது வெறும் தொல்லியாக வந்துட்டுருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அரைச்சி போட்டேன். பார்த்தா லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. இனிமேல் சாப்பிட்லாம்.